தமிழ் மகள் சமையலறைக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாப்பிள்ளை சம்பா அரிசியை வச்சு கருவேப்பிலை சாதம் எப்படி ரெடி பண்ணலான்ட்டு. அதுக்கு தேவையான பொருட்கள்: மாப்பிள்ளை சம்பா அரிசி 200 கிராம் எடுத்திருக்கேன். சாதாரணமாக சாதம் வடிக்க பயன்படுத்துகிற அரிசியை அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வைக்கிறோம். இப்போ இந்த அரிசியை ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வைக்கணும். ஊற வைக்கும்போது முதல்ல 2 முறை நம்ம சாதாரணமாக தண்ணி விட்டு அலம்பிட்டு 3வது முறை கொதிக்கிற தண்ணியை எடுத்து இதில் ஊற்றி வச்சோம்னா நமக்கு 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரத்துக்குள்ளே நல்லா ஊறி போயிடும். இப்போ பாருங்கள், இந்த அரிசி நல்லா ஊறி இருக்குது. இந்த மாதிரி ஊற வச்ச அரிசி கூட நம்ம எப்பவும் போல் சாதம் வடிக்கிற மாதிரி வடிச்சுக்கலாம். கருவேப்பிலை சாதம் செய்கிறதுக்கு கருவேப்பிலை 1 கப் நிறைய எடுத்திருக்கேன். அதாவது ஒரு பிடி அளவுலன்னு சொன்னோம்னாக்கா ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். இதை நான் நேற்றே அலசிட்டு காய வச்சு வச்சுருக்கேன். அடுத்ததாக கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 2 டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் 2, மிளகு ஜீரகம் ஒரு டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப. முதல்ல நம்ம சாதம் வடிக்க போகிறோம். பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். இந்த தண்ணி எப்படின்னா, நம்ம சாதம் எடுக்கிற அளவுக்கு இப்போ 200 கிராம் அரிசிக்கு தோராயமாக 1 லிட்டர் அளவு தண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை அது கூட சேர்த்துடலாம். இந்த மாதிரி கொதிக்கிற நேரத்தில் நம்ம அரிசியை போடும்போது நமக்கு அரிசி வேகிறதுக்கு எடுக்கிற டைம் கம்மியாகும். அதனால் நம்ம அரிசியை போடும்போது தண்ணி நல்லா கொதிக்கணும். அரிசி சேர்த்த பிறகு ஒரு முறை நம்ம கிளறி விட்டுக்கலாம். பிறகு மூடி போட்டு வேக விடலாம். ஃப்ளேம் மீடியம்லேயோ இல்லை ஹைலையோ வச்சுக்கோங்க. நமக்கு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தட்டை வெளியே எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதே மாதிரி நம்ம அரிசியை வேக விடலாம். மாப்பிள்ளை சம்பா அரிசி வேக கொஞ்சம் நேரம் எடுக்கும். சாதாரணமாக வேகிற அரிசியை விட இது கூடுதல் டைம் எடுத்துக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வேக விடலாம். ஓப்பனாகவே வேக விடலாம். நடுவில் 2-3 முறை இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு சாதம் நல்லா வெந்துடுச்சு. இந்த பதத்தில் நாம் அடுப்பை நிறுத்திக்கலாம். சாதம் நமக்கு அரிசி எல்லாமே நல்லபடியாக வெடிச்சிருக்கும் பாருங்கள். அதை தான் நம்ம வெந்துடுச்சின்னு சொல்கிறோம். இப்போ இந்த 200 கிராம் மாப்பிள்ளை சம்பா அரிசி வேகிறதுக்கு தோராயமாக எனக்கு அரை மணி நேரம் ஆச்சு. நம்ம சாதாரணமாக இதே 200 கிராம் நம்ம சாதாரண அரிசியில் வடிக்கும்போது, வெள்ளை அரிசியில் வடிக்கும்போது நமக்கு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஆயிருக்கும். இதில் கூட 10லேருந்து 15 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம சாதத்தை வடிச்சுக்கலாம். நம்ம மாப்பிள்ளை சம்பா சாதம் வடித்த பிறகு பாருங்கள், சாதம் இப்படி இருக்கும். அடுப்பில் வானல் வச்சுக்கோங்க. வானல் சூடானதும் முதல்ல நம்ம எடுத்து வச்சிருக்க உளுத்தம்பருப்பை சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பை நம்ம வறுக்கலாம். கூடவே காய்ந்த மிளகாயையும் சேர்த்து வளங்க. உளுத்தம்பருப்பு பாதி வறுபட்ட பிறகு நம்ம கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். கூடவே மிளகையும் சேர்த்துக்கலாம். ஜீரகம் மட்டும் நம்ம கடைசியாக சேர்ப்போம். ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே சேர்த்துனாக்கா அது சீக்கிரமாக தீஞ்சு போயிடும். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு நல்லா செவந்துடுச்சு. இப்போ இந்த நிலையில் நம்ம சிம்மில் வச்சுட்டு ஜீரகத்தை சேர்த்துக்கலாம். இதுவரை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வறுத்துட்டு இருந்தோம். இப்போ சிம்மில் வச்சுருக்கோம். ஜீரகத்தை சேர்த்த உடனே கூடவே நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது நமக்கு நல்லா வறுபடட்டும். நம்ம ஜீரகத்தையும் கருவேப்பிலையும் கொட்டின பிறகு நம்ம சிம்மில் வச்சு வேக வைக்கிறோம். அதன் மூலமாக அது ரொம்ப தீஞ்சு போகாமல் நம்ம பார்த்துக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், இப்போ பச்சை கருவேப்பிலை நமக்கு நல்லா உடையிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த பழத்தில் நம்ம அடுப்பை நிறுத்திடலாம். இப்போ நம்ம வறுத்த கருவேப்பிலையும் பருப்பையும் சேர்த்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்க போகிறோம். அரைக்கும்போது மிக்ஸி ஜார் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி கருவேப்பிலை பொடி நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு 10-15 நாள் கூட வெளியில் நம்ம நார்மல் டெம்பரேச்சர்லேயே வச்சுருந்து நம்ம சாதத்தில் சேர்த்து கிண்டி கருவேப்பிலை சாதமாக சாப்பிட்லாம் எப்போ வேணாலும். ஸோ அதனால் நம்ம மிக்ஸி ஜார் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கணும்.
உப்பு சேர்த்து மிக்சியில் அரைச்சிக்கலாம். முதல்ல பல்ஸில் அரைங்க. மழை வர மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம நல்லா மழை அரைச்சிட்டோம் கருவேப்பிலை பொடியை. இப்போ நம்ம இதை சாதத்தை கூட சேர்த்து கலரிக்கலாம். முதல்ல நாம் நெய்யை சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு நெய்யை சேர்த்துக்கிறோம். இதை நம்ம வந்து தாளிக்காமல் அப்படியே நெய் சேர்த்து கூட ரெடி பண்ணலாம். இப்போ நான் உங்களுக்கு தாளித்து காட்டுறேன். கருவேப்பிலை சாதத்தை பொறுத்தவரை நம்ம நெய் சேர்த்துனா தான் அதனுடைய சுவை நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகட்டும். இப்போ 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். அது கூட கடுகு உளுத்தம் பருப்பை சேர்த்துக்கோங்க. கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா வெடித்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கருவேப்பிலை பொடியை சேர்த்துக்கலாம். சிம்மில் வச்சு பண்ணுங்கள். கருவேப்பிலை பொடி தீஞ்சிடக்கூடாது. இப்போ நான் இதில் வடித்த சாதத்தில் நான் பாதி தான் கிண்ட போகிறேன். அதாவது ஒரு 50 கிராம் அளவு தான் எடுத்து கிண்ட போகிறேன். அதனால் 2 ஸ்பூன் கருவேப்பிலை பொடி சேர்த்துருக்கேன். அதுக்கு நல்லா சாதம் முழுக்க படுற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. நம்ம கட்டி எதுவும் இல்லாமல் நல்லபடியாக உடச்சி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு சாதம் இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போது மாப்பிள்ளை சம்பா அரிசியில் கருவேப்பிலை சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இது சாதமாக மட்டும் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸாகவும் பயன்படுத்தலாம். டொமேட்டோ ரைஸ், லெமன் ரைஸ் அந்த மாதிரி கூட நம்ம மாப்பிள்ளை சம்பா அரிசியில் செய்து சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம் பாரம்பரிய உணவின் பெருமை பாரெங்கும் பரவட்டும். எங்கள் உணவின் சுவை உங்கள் மனதில் நிறையட்டும். நன்றி.